கடைசியா அந்த சூரியரை போட்டு ஹிந்தி ரீமேக் இருக்குல்ல ப்ரோ, அது வந்து சரியா போல. ஆமாம் ரொம்ப அடின்னு நினைக்கிறேன். சுத்தமாக ஓப்பனிங் இல்லை அங்கே சுத்தமாக. அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த படம் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆமாம் இல்லை அவங்களோட மேக்கிங் பற்றிலாம் குறைய சொல்ல முடியாது. இறுதி சுற்றே வந்து ஒரு அற்புதமான படம், பயங்கரமான படம். ஒரு எப்படி சொல்கிறது, மாதவன் நடிச்சிருந்தாலுமே கிட்டத்தட்ட அது ஒரு நிறைய நியூ ஃபேஸஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான கிராஃப்டோட எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அதனால தான் அந்த வெற்றியுமே அடைஞ்சிச்சு. சூரரை போட்டுன்னு நமக்கு தெரியும். ஸோ மேக்கிங் பொறுத்த வரைக்கும் கிராஃப்டாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான் அவங்க. பட் ஸ்கிரிப்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறப்ப ஆப்வியஸாக ஒரு குவாலிட்டியான படமாக தான் வந்திருக்கும் நான் இது நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாடியன்ஸே ஈஸியாக ஏற்றுப்பாங்க ப்ரோ. இது வந்து நம்ம தமிழுக்கு தேவையான ஒரு படம்னு எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிவியோட 100வது படம்னு நினைக்கிறேன். பிஜிஎம் பார்த்துருப்பீங்க, அது எப்படி இருந்தது? ஐயோ பயங்கரமாக இருந்துச்சு. அவர் ஒரு மாதிரி இப்போ தான் ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஃபார்முக்கு மீன்ஸ் ஓகே நம்ம வந்து மியூசிக்கில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணோம், ஆக்டிங் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாங்கிற ஒரு டோனில் இருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராஜெக்ட்ஸ் அவருக்கு அமையுது. அதில் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்டாக தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளிம்ஸில் இருந்த மியூசிக்கே சூப்பராக இருந்துச்சு. படத்துல நொறுக்கியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன்.